ஆலயத்திலிருந்து நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவீர்களே ஆனால் உங்கள் விண்ணப்பத்திற்கு ஜெபத்திற்கு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக பதிலை கத்த தர வல்லமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது, கண்கள் கவனிக்கிறது, இருதயம் என்னாலும் அங்கிருக்கிறது. பிரியமான உறவுகளே, இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. 2 சாமுவேல் 22:7 தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். இந்த ஆண்டு இறுதி நாட்களிலே நாம் முடிக்கப்பட வேண்டிய, செலவிடப்பட வேண்டிய நிறைய காரியங்கள், இடங்கள், வேலைகள், பொறுப்புகள், கடமைகள் இருக்கின்றன. இவைகளின் நடுவிலே தேவனை, தேவ சமூகமாகிய தேவ ஆலயத்திலே தேடுகிறோமா? ஆலயத்திலிருந்து நோக்கி கூப்பிடுகிறோமா? அவரை கூப்பிடுகிறோம், உண்மைதான். இல்லத்திலிருந்து கூப்பிடுகிறோம், பயணத்திலே அவரை நோக்கி கூப்பிடுகிறோம், உண்மைதான். ஆனால் ஆலயத்திலே நாம் நேரத்தை செலவிட்டு ஆலயத்திலிருந்து கர்த்தராகிய ஆண்டவர் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறோமா என்று சொல்லி யோசித்து பாருங்கள். ஆலயத்திலிருந்து நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவீர்களே ஆனால் உங்கள் விண்ணப்பத்திற்கு ஜெபத்திற்கு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக பதிலை கத்த தர வல்லமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது, கண்கள் கவனிக்கிறது, இருதயம் என்னாலும் அங்கிருக்கிறது. எங்க? ஆலயத்துல. ஆலயத்தை தேடுங்கள், அங்கிருந்து கூப்பிடுங்கள், பதிலை பெற்றுக் கொள்ளுங்கள். God bless you.